நன்றி. வணக்கம் நேயர்களே. பாமக மற்றும் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 648வது மகரந்த சிதறல் மிக அழகாக இருக்கின்றது. இவர் நீண்ட காலமாக லண்டனில் வசித்து வருகின்றார். சிறந்த விரிந்த சிறகு விரித்த பட்டாம்பூச்சி, என்மனவானில் சிந்திய முத்துக்கள் போன்ற கவிதை நூல்களை ஏலவே எழுதி வெளியிட்டவர். தற்பொழுதும் மகரந்த மணிகள், கவிதை மலர்கள், கவிதை தொகுப்புகளையும் உதிரிப்பூக்கள் என்ற ஒரு சிறுகதை தொகையும் தற்பொழுது வெளிவர இருக்கின்றது. அது குறித்து தான் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர் ஒரு வருட காலமாக கவிதை எழுதுவதில் ஈடுபட்டதாக கூறியிருந்தார். எக்கச்சக்கமான, அதாவது 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கின்றார். இப்பொழுது சிறுகதைகளையும் எழுத தொடங்கியது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவரின் கவிதைகள் அவரிடமே நாங்கள் கேட்டு பார்த்து அறியலாம் என்று நான் நம்புகிறேன். முதலில் அவருக்கு வணக்கம் கூறி நிற்கிறேன். வணக்கம் ஜியா ஸ்ரீ அவர்களை. வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்ப நான் நினைக்கிறேன் உங்களை 551வது, அதாவது 2022ஆம் ஆண்டு கூட ஒரு நேர்காணல் மேற்கொண்டது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதன் பிறகு இன்று 2வது தடவையாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் இப்போ உங்களுடைய 3, அதாவது ஒருமித்து 5 நூல்களை வெளியிடுற அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கின்றீர்கள். அதற்கு முதற்கண் நான் பாராட்டிய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், உங்களோட முயற்சிகளுக்கு மிகுந்த பாராட்டு. இப்பொழுது இந்த வெளிவர இதுகளை பற்றி நாங்கள் கதைப்போம். முதலில் இப்பொழுது நீங்கள் 2 சிறு கவிதை தொகுப்புகள் வெளியிட இருக்கின்றீர்கள் இல்லையா? ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? எப்படி திரும்ப 2 இதண்டி அது இப்ப இதனுடைய அறிமுகம் தான் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முதல் இலங்கையில நீங்கள் இது குறித்து நீங்கள் அங்க இந்த வெளியீடுகள் செய்ததாக அறிந்த இல்லையா? அது குறித்து அறிய ஆவலாயிருக்கின்றோம். அதை பற்றி நான் முகநூல்ல தான் நிறைய கவிதைகள், அதாவது போட்டி கவிதைகள் என்று சொல்லி நிறைய குழுமங்கள் இருக்கின்றது. அதுல எழுதுற நாங்கள் அவைகள் தலைப்புகள் தருவார்கள். அதுல எழுதி நிறைய கவிதைகள் நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். நிறைய குழுமம் முடிஞ்சாலா குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழுமத்துக்கு நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். அதுல நடுவராகவும் பணி செய்கிறேன் என்றா அவர்கள் நீங்கள் அதுல பழகினா நிறைய அனுபவம் வரும் என்று சொல்லி கேட்டதற்கு இணங்க அதையும் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப அதனால நிறைய எழுதுற ஆர்வம் அதனால எனக்கு ஏற்பட்டது. முகநூல் மூலம் தான், அந்த குழுமங்கள் மூலம் எனக்கு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அதை எழுதி கொண்டு இருக்கின்றேன். அதனால நிறைய கவிதைகள் சேகரிச்சு வச்சிருந்ததால நிறைய பேர் சொல்லிக்கிறோம், அதை சும்மா வச்சிருக்காமல் நூல் வடிவமாக நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நிறைய புது கவிதை, சமூக கவிதை, ஹைக்கூன்னு சொல்லி ஹைக்கூ, மற்றது தன்முனை என்று சொல்லி மரபு கவிதையும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதுல பெரிய இது இல்ல, இருந்தாலும் இப்பதான் எழுதி பழகி கொண்டிருக்கிறேன். எழுதி பழகிறதுன்றது இல்லை, கவிதை என்றது தானாக ஒரு ஸ்பான்டேனியஸ் தானே இல்லையா? அது தானாக உருவெடுக்கிறது. அதுல ஒரு கவிதையை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? கவிதை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும். ஆனா உங்களுடைய உங்களுடைய அந்த இது என்ன கருப்பொருள் என்னவாக இருக்கிறது? நீங்க சமூகத்தை பற்றி இல்லாட்டா எப்படி அந்த கவிதையை நீங்க நோக்குறீங்க? ஒரு சமூகத்துல நடக்கிற விஷயங்களை கவிதை வடிவத்திலையும், என்னுடைய மன எண்ணோட்டங்கள்ல அந்த நிகழ்ச்சிகள் என் கண் முன்னே தோன்றது, என் எண்ணத்துல தோன்றதுகளை கவிதைகளாக வடிக்கிறேன். அதுல எல்லா கவிதைகளையும் எழுதி கொண்டிருக்கிறேன். இல்ல, இப்ப எங்களுடைய மொழி அவ்வளவு இலகுவாக இருக்கின்றது என்றபடியால் அதிகமான இப்பொழுது கவிஞர்கள்லாம் கூடி இருக்கின்றார்கள். அது ஒரு வரவேற்க வேண்டிய விடயம். எல்லோருமே கவிதை எழுதுறது, அந்த
கவனிக்கப்பட வேண்டியதுன்னா அந்த கவிதையை வந்து ஒரு பொருள் இருக்க வேணும், அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்க வேணும் என்றது என்னுடைய கருத்து. மற்றது ஒரு உணர்ச்சி அதுல இருக்க வேணும், ஒரு பொங்க வேணும். கண்டிப்பா. மற்றது தாள ஓசை நயம், தாள லயம் அதுகள் அதுல இருந்தா தான் இந்த கழகுக்கு ஒரு வடிவு வருமன்றது என்னுடைய சந்த சந்த கவிதைன்னு சொல்லி சந்த கவிதைகளும் எழுதுறேங்க. அப்புறம் எதிகமோனியோட எழுதுவோம். ஆஹ் சும்மாவும் எழுதுவோம். ஆனா எதிகமோனியோட எழுதி பழகினதால எனக்கு சும்மா எழுத இப்ப கொஞ்சம் வருகிறது இல்ல. இப்ப ஒரு அகர வரிசை என்ன அகர வரிசையிலேயும் எழுதுவேன். அப்படி ஒவ்வொரு விதமா எழுதி கொண்டிருக்கிறோம். இதழ் அழகல்னு சொல்லி ஒரு ஒரு கவிதை இருக்குது. அது அந்த வாய் ஒட்டாமல் வர்ற வார்த்தைகளை வைத்து எழுத வேணும். அதுகளும் எழுதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல முயற்சி. கவிதை எழுதுறது இப்ப எல்லோருமே இப்ப அதை நாங்க முன்னல் குறிப்பிட்டது மாதிரி அது வந்து இதுக்கு கூடுதலாக மன அழுத்தங்களை இதோட மகிழ்ச்சியையும் சொல்லணும். ஆனா உங்களுடைய கவிதை நூல்களை நான் வாசித்த பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்தது என்னன்னா, நடக்கிற நிகழ்ச்சிகளை ஒரு அது ஒரு மகிழ்ச்சியாக சொல்றதும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? எனக்கு அது இப்போ எனக்கு கவிதை எழுதும் போது எனக்கு உண்மையிலேயே அந்த கவலையான கவிதைகள் எழுத விருப்பமே வாரையில. உண்மையிலேயே கவலை இருந்தா கூட எழுத விருப்பம் வாரையில. இருந்தாலும் இப்ப நான் குடும்பத்துல பயணிக்கும் போது அவங்க வந்து தலைப்பு தந்தா எழுதத்தான் வேணும். இருந்தாலும் ஆனா கூடிய அளவு மகிழ்ச்சியான கவிதைகள் தான் என் எண்ணோட்டத்துல கூட தோன்றும். அதை எழுதினா எங்களுடைய மனக்கவலையும் தீரும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதை விட மற்றவர்களுடைய இதுக்கும் நான் அதைகளை பார்த்து அவர்களுக்கு மகிழ்வா இருக்கணும் என்று நினைச்சும் எழுதுவேன். நிச்சயமாக அதுதான் முக்கியம் இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா நாங்கள் பார்க்கறது எல்லாமே கவலைக்குரிய விடயங்கள் ஆகிறபடியா நீங்க மகிழ்ச்சி படுத்துறதுக்கு இதுக்கு முதல் கூட நாட்டியத்தை பற்றி கதைக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் பெறும். இப்ப நீங்கள் சிரித்ததானே நான் சிரிக்கிறேன். நீங்க அழகான கவிதை ஒன்று எழுதி அதுல நான் மகிழ்ச்சி இருந்தா நானும் மகிழ்வேன். அதான் அந்த அந்த ஃபேக்ட், அந்த உண்மை என்னண்டா அதுதான் இல்லையா? அந்த விதத்துல சில பேர் வந்து இப்ப பலவிதமான குறைபாடுகளுடைய மக்களிடம் இருந்தால் கூட அதை விடுத்து அத இப்ப இந்த தொழில்நுட்பம் விரிந்த அளவில் அந்த விதத்துல போகிறது. இலங்கையில எப்படி உங்களோட அறிமுக விழா அங்க நூல் வீடு விழா நடந்ததா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னால். நான் அங்க இலங்கைக்கு நான் போயிருந்தேன் எங்களுடைய ஃபேமிலி இதுக்காக. அப்போது நான் கவிதை எழுதும் போது அங்கே எனக்கு ஒரு கவிஞர் ஒரு ஆள், ஒரு நண்பி, அவ சொன்னா நீங்க இங்க வரும்போது வெளியிடலாம், கண்டிப்பாக நீங்கள் எல்லா கவிதைகளையும் என்னிடம் அனுப்புங்க, நான் இங்க புத்தகம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு அவ நிறைய ஒத்துழைப்பு தந்தா. அவ அது போல அவங்க எல்லாம் செஞ்சு தந்து நான் அங்க வந்து வெளியிட்டினான். அப்ப அங்க செய்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னு சொன்னா என்னுடைய உறவுகள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். அப்ப அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம், எப்படி என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணி, என்னுடைய அத்தை என்று சொல்லி இவ்வளவு தூரம் இவ எப்படி இதுக்குள்ள வந்தா என்று சொல்லி எல்லாரும் பாராட்டினார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா என்னுடைய உறவுகள் நல்ல ஒரு அது நல்ல நிலையில இருக்கிறார்கள். ஒரு ஆசிரியரா, பிரின்சிபலா, மற்ற வேற பதவிகள்ல இருக்கிறார்கள். அப்படி என்னுடைய தங்க வந்து ஒரு பிரின்சிபலா, அதாவது அதிபரா இருக்கிறா. அப்ப அவ நான் ஒரு பிரதம விருந்தினரா அழைச்சிருந்தேன். அவக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்ப என்னுடைய உறவுகளையும் இதுக்குள்ள என்னுடைய இதுக்கு விழாவுக்கு அழைத்து அவர்களையும் கௌரவப்படுத்தி அவர்களும் என்னை கௌரவப்படுத்தினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட என்னுடைய மாமனார், மாமியார், சின்ன மாமன் அப்படி நிறைய பேர் வந்திருந்தார்கள். எல்லாருமே எனக்கு நல்ல ஒத்துழைப்பை தந்து பாராட்ட தந்து என்னை கைதூக்கி விடுறார்கள். இல்ல அது ஒரு மகிழ்ச்சி தானே. இப்ப எந்த இடம் என்று சொல்லல நீங்க யாழ்ப்பாணத்துல நான் சுன்னாகம் ஸ்டேஷன் ரோட் சிவன் கோயில் தான் என்னுடைய கணவருடைய ஊர். அங்கதான் சுன்னாகம், அதாவது நூல் நிலையத்துலதான் நான் இந்த விழாவை செய்தது. ஓ ஓ அப்ப அங்க அதுக்கு நிறைய வந்தார். அந்த நூல் அந்த விழா செய்யும் பொழுது உங்களை வந்து கவிதை எழுதுறது உண்மையாகத்தான் இருக்கிறது. அந்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது நல்ல அட்டப்படமும் போட்டு வடிவாகத்தான் இருக்கிறது. அப்ப அது வித்தியாசமா இருக்கும். எல்லோரும் எடுத்தா போல நல்ல கவிதை அப்படி என்று இல்லை தானே. எல்லாரும்
எல்லாம் காத்திருக்க வேணும் நான் நாங்கள். குறுகிய காலத்துலதான் எழுத ஆரம்பிச்சு இப்போ ஒரு அளவுக்கு வந்துக்க இன்னும் நிறைய கத்துக்க இருக்குது படிக்கிறதுக்கு. கவிதை எழுதுவதுன்றது இப்ப நீங்கள் கூட ஒரு ஆசையில அனுபவம். நீங்களும் எழுதுவீங்களே, அது ஒரு உங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல். அது ஒரு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் அந்த விதத்துல. இந்த கவிதை நீங்கள் மாத்திரமில்ல, இந்த கவிதை எழுதுகிற பெண்களுக்கோ ஆண்களோ என்னோ அவர்களுக்கு அவர்களுக்கும் மகிழ்ச்சி, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நான் இந்த வேளையில கூற வேணும். அப்படியாக எழுதுறவர்கள் ஒரு ஆரோக்கியம் என்றுதான் நினைக்கிறேன். மற்றவர்களையும் மகிழப்படுத்துவார்கள் இல்லையா. வலிகளை சொல்லுவதும் ஒரு விதமான கவிதை தான். மிக அண்மையில் வாய்ஸா ஜெயபாலன் அவர்களுடைய எனக்கு ஒரு விருப்பமான ஒரு கவிஞர். அவர் அவர் அவருடைய கவிதைகளை நான் விரும்பி கேட்பேன். அவர் வந்து ஒரு சிம்பிளாக எழுதுவார். அது கதைக்கும் பொழுதும் ஒரு இதற்கு நீங்கள் அப்படியான கவிஞர்களோட கவிஞர்களின் கவிதைகளை நீங்கள் படித்தா என்ன உங்களுக்கு மேலும் அதிகமான இதுகள் வேறும் என்று நான் என்னுடைய ஒரு தாழ்மையான விருப்பம். இப்ப யாழ்ப்பாணத்துல இந்த நிகழ்ச்சி சுன்னாகத்துல நடந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் இல்லையா. அப்ப நான் உங்களுடைய வீட்டு உறவினர், அதையும் ஒரு சந்தர்ப்பம் தானே. இப்ப நாங்கள் எல்லாரும் போய் ஊர் சுத்தி கொண்டு வருகின்ற வேளையில நீங்கள் ஒரு கவிதை நூலை வெளியிடுறதும் கூட ஒரு மிக மிக ஒரு சிறப்பான விடயம் என்றதான் என்னுடைய கருத்து. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களும் இப்படி நீ ஒரு நூலை வெளியிட்ட அங்க போய் செய்யல, இப்ப அதிகமான ஆட்கள் அப்படி செய்கிறார்கள். அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள். இப்பொழுது வந்து நீங்கள் 3 நூல்கள் இங்க வெளியிட போறீங்க இல்லையா. அதை பற்றி ஒருக்கா சொன்னீங்க சொல்லி நாங்கள் மிச்சத்தை தொடரலாம் நினைக்கிறேன். நான் வந்து அதாவது 2 கவிதை நூல், ஒன்று வந்து மரகந்த மணிகள் என்ற கவிதை நூலும், அடுத்ததாக கவிதை மலர்கள் என்ற கவிதை நூலும், உதிரி பூக்கள் என்று சிறுகதையும் நான் அதாவது வருகிற இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்துல வெளியிட இருக்கின்றேன். ஈவினிங் 4 மணி தொடக்கம் 8 மணி வரைக்கு அந்த என்னுடைய நிகழ்வை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. ஓ, அப்ப அந்த அந்த இதுக்கு அப்ப லண்டன்ல இருக்கிறவர்கள் என்ன கூட அதுக்கு வர முடியுமான ஆக்கள் வரலாம் இல்லையா. அந்த ஈலிங் கோயில்ல தான் நடைபெறும். தலைமையேற்று நடத்தி தருகிறீர்கள். ஆமாம், நன்றி. நான் இன்னும் திரு நடாமோன் அவர்களுக்கு அனுப்பவில்லை. இனித்தான் நீங்கள்லாம் இன்று மாலை தானே அனுப்பியிருந்தீர்கள். நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அவருக்கும். அதை விட அதுல ஆர்ஆர் பேச்சாளர்கள் அவர்களை பற்றி கொஞ்சாலும் கூட மகிழ்வாக வந்து யாழ் பல்கலைக்கழக முனைவர் நித்யானந்தன் அவர்கள், அடுத்தது புனிதா ரகுராஜ் அவர்கள் சமூக சேவையாளர் அவரும், அடுத்தது பிரேம் சங்கர் கவிக்கூத்தன் என்ற 3 பேரும் 3 நூலுக்கு ஆய்வுரை செய்ய இருக்கிறார்கள். அத்தோடு வசந்தன் குருக்கள், அவரையும் என்னை தெரியாதவர்கள் இல்லை. அவர்களும் ஒரு மரபு படித்த ஒரு கவிஞர் தான். அவரும் ஒரு கவிஞர், அவரும் ஒரு சிறப்பா அதை செய்ய இருக்க. இன்னும் பல பேர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். ஆமா, மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இதுல கவிதை நூல்களை வந்து புனிதா ராகுராஜ் அவர்களும் பிரேம்குமார் அவர்களும் கவிதைகள் செய்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியா? விமர்சகர் நித்யானந்தன் அவர்கள் சிறுகதை. எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நானும் மிக அண்மையில் வந்து 200 பக்கங்கள்ல 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள்ல பூப்பும் பார்க்கும் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டேன். ஆனால் நீங்கள் 32 பக்கத்துல மிக அடக்கமாக 23 கதைகள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறீங்க. அது நானும் திருப்பி வாசிட்டு இப்படி வந்த சிறுகதைகளை போட்டு அதுக்கு நான் விமர்சனம் சொல்லுவேன் அங்க. ஆனா அந்த எப்படி அது அழகா இருக்குது. நான் அதுக்கு ஒரு குறை சொல்ல வரவேற்கிறேன். அது எப்படி உங்களுக்கு சாத்தியமா? அதுவும் வந்து நான் வந்து என்னுடைய குடும்பங்கள்ல அந்த போட்டிக்கு சிறுகதை எழுத அதுவும் எழுதுறேன் நாங்க. அப்ப எழுதும்போது அப்ப இத்தனை சொல்லுக்கு அடக்கமா எழுதணும்னு கொடுத்தார்கள். அப்படி எழுதி அதுல எழுதி உள்ள கதைகள். உங்களுக்கு அப்ப அந்த தந்து கதை அல்லது கவிதை எழுதுங்க சொன்னா எழுதுவீங்க அப்படியா?
எழுதலாம். ஆமா. நான் அதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கிறது. எனக்கு வந்து தலைப்பு தந்து எழுத சொன்னால் அது எனக்கு ஒரு இதமாக இல்லாட்டா அது உண்மையாக வருமென்று இல்ல. அது நானா எனக்கு ஏதாவது ஒன்று எனக்கு என்ன எழுத வேணுமென்று எனக்கு என்ற மனம் சொல்லுதோ அதை எழுதுறதுதான் எனக்கு சுகமாக உண்டு. எங்களுக்கு தலைப்பு தாரபடி அந்த அந்த அதுக்குள்ள எழுதி எழுதி அந்த தலைப்பு எப்படியாவது வர்ற மாதிரி கதையை நான் கொண்டு போய் முடிச்சிருவேன். ஓ ஓ அதுதான் உங்களுக்கு இல்ல சிறுகதை இல்ல ஒரு பாய்ச்சல் ஏனென்றால் கவிதைகள் எழுதுறது அது இன்னொரு விதம். அது அதுக்கு ஒரு அழகியல் வேணும் இல்லையா? அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுல இருந்து சிறுகதை வந்து வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லிக்கொண்டு போற ஏதோ அதுக்குள்ள இருந்து விஷயங்கள் வர வேணும். ஆஹ் அப்ப நீங்கள் வந்து சின்ன சின்ன நகாவுக்குள்ள பூத்துறது அஹ் மிக மிக உண்மையாக வாழ்த்துறேன். அது நல்லா தான் இருக்கிறது. சின்ன சின்ன கதை எழுதுறது மிக அண்மையில் ஒரு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் அது முக்கியமாக ஒரு விஷயம். இந்த 360 சிறுகதைகளுக்கு மேல எழுதினவர். ஆனா இப்ப ஒரு 2 கிழமைக்கு முதல்ல ஒரு வேலையில காதல் தத்துவம் உங்களோட அப்பான்ற ஒரு குட்டி குட்டி கதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பினார். உண்மையாக நான் வாசிச்சேன். எனக்கு திருப்பி திருப்பி உடனே டைப் பண்ணிட்டேன். அந்த அது என்ன பேப்பர்ல வெண்ணிலா என்ற பத்திரிகையில வந்திருக்க அப்ப ஒரு கசங்கள் பிடிச்சது அவர் எப்படியோ கண்டுபிடித்து அதன் காப்பியை எடுத்து அனுப்பினது எனக்கு சரியான மகிழ்ச்சி. ஆனா அந்த தத்துவம் அந்த கால தத்துவத்தை அந்த நேரமே அவர் எப்படி எழுதிக்கிறார். இது எப்படி இந்த ஒரு நான் டைப் பண்ணினா ஒரு பேச்சுக்கெல்லாம் வந்துச்சுது. ஓ அது ஒரு குட்டி கதை என்று அப்ப எப்படி அத போட்டார்ன்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப வாசிச்சு எனக்கு அண்ணா அப்படி அவர் மாதிரி எழுத முடியாது. ஏன்னா அப்படியே செதுக்கி இருக்கு. அந்த அந்த தமிழை அப்படியே செதுக்கி அந்த கதையே போட்டுதான்றது முடியாத ஒரு பருவம் இந்த குட்டி கதையை எழுதுறது. அதுக்குள்ள இந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த முடிவே வேணும் இல்லையா? இது சமூகத்துக்கு சொல்ல வேணும். அதான் அது அழகாக செய்திருக்கின்றார். அது அதுவும் 73ஆம் ஆண்டு அந்த பத்திரிகை வந்திருக்கு. நான் உடனே எழுதி வச்சிருந்தேன். ஆனா நீங்கள் இப்ப 24ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு இப்படியான கதைகள் வர்றது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம். அத வந்து அந்த இது வந்து விமர்சகர் மோன நித்யானந்தன் அத கூற இருக்கின்றாரு இல்லையா? அதுல கதைகள் நீங்க சொன்னீங்க என்னத்தை பற்றிய இது அது வேற பேஸ்புக்ல அதில் எழுதினீங்க போட்டிகளுக்கு எழுதின கதைகள் தான் அதிகமா எல்லாமே அதுதான். ஓ போட்டிகளுக்கு எழுதினான். ஆனா அதே நேரம் எனக்கு நான் நேர பார்த்த சம்பவங்கள் அது இதுகள் என்னுடைய கற்பனைகளையும் சிலது சேர்த்து நேரில் பார்த்தது நடந்தது எல்லாத்தையும் யோசிக்க அதே மாதிரி சில கவிதையில கூட நாட்டியத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க இல்லையா? நாட்டியம் அது நல்லா இருந்தது. அது நான் நல்லா இருந்தது. அப்படி சில சில விடயங்கள் இருக்கிறது. வேறு எண்ணம் உங்களுக்கு என்ன எதிர்கால நோக்கங்கள் எப்படி இருக்கிறது? இன்னும் நான் நிறைய கதைகள் மற்ற நாங்கள் இதுல கருத்தரங்கு பட்டிமன்றம் கூட எழுதுற நாங்கள் அதை கூட நான் தொகுத்து அதை நல்ல விதமான நல்ல கருத்தோட அந்த கருத்தரங்கு அதுகளை தொகுத்து புத்தகம் வெளியிட வேணும் என்ற எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் இன்னும் கதை எழுதணும்டா இல்லடா கதையும் எழுத வேணும். கதையும் எழுத வேணும். இப்பதானே ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய அனுபவங்களை பெற்று அதுல உள்ள சரிபிழைகளை திருத்தி விமர்சனத்துலதான் தெரியும். சரி சுண்ணாத்துல நீங்கள் அந்த நூலை வெளியீடு செய்வீங்க இல்லையா? எப்படியான வேற எல்லாரும் அந்த நூலை வேண்டி வாசிக்கணும் அப்படி அங்கே வாசிக்கிறார்களா? எல்லோருமே வேண்டி படித்து எனக்கு போன் பண்ணி எனக்கு வந்து எல்லாரும் அதை பத்தி சொல்லி பாராட்டி இருக்கிறார்கள். அதுக்கு முதல் உங்களுடைய கவிதை நூல்கள் இந்தியாவில் இடம்பெற்றது. இந்தியாவில் வெளியிட்டு வேணும்.
அதை பத்தி சொல்லுங்க. இந்தியாவில் இந்த இந்தியாவில் இந்தியாவில எப்படி? வந்து இந்த குழுமம் மூலம், அதாவது என்ன தவம் செய்தேனே என்ற ஒரு ஒரு கவிதை குழுமம் ஒன்று இருக்கு. அதுல வந்து நான் எதேச்சியாக இந்த முகநூல்ல பார்க்கும்போதுதான் அது இருந்தது. அதுல முதலாவது தைப்பொங்கலுக்கு முதல்ல ஒரு கவிதை எழுத சொல்லி போட்டிருந்தார்கள். நானும் சும்மா விளையாட்டாத்தான் எழுதினேன். எழுத எழுத அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. அது முதல்ல இருந்து அது கடைசி வரைக்கும் இப்ப கொஞ்சம் இயங்குறது குறைவதற்கு கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக அதில் அந்த நிறுவனருக்கு கொஞ்சம் கஷ்டங்களால இப்ப கொஞ்சம் இது இருந்தாலும் அதில் என்னை தலைவராய் போட்டு நானும் அதுல இருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் நேர இன்மையான பேருக்கு இதுகளால கொஞ்சம் குறைவு. அது வரைக்கும் நான் இப்போ ஒரு 2 வருஷம் 3 மேலேயா அதுக்கு எழுதினாங்க. அப்போ அப்போதான் அவங்க ஆண்டு விழா வைக்கலாம், அப்ப என்ன கண்டிப்பா வர வேணும்னு சொல்லியிருந்தேன். நானும் அங்க போற ஒரு தேவை இருந்தது. அதனால நான் போகிற டைம் பார்த்து அவர்கள் அந்த விழாவை ஒழுங்கு செய்து வைத்தார்கள். அப்போதான் இந்த புக்கும் வண்ண என்மெனவானில் சிந்திய முத்துக்கள், சிறகு விரித்த பட்டாம்பூச்சி, இந்த 2 கவிதை நூல்களில் அப்ப எனக்கு அதுல கொஞ்சம் முதல் கன்னி படைப்பு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அவர்கள் நிறைய ஊக்கம் தந்தார்கள். ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்க கண்டிப்பா அதை செய்யுங்கோ, அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னார்கள். எனக்கும் பிறகு ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னு சொன்னா, சரி புலம்பெயர் வந்து வாழுற எங்கட சிறார்கள் அதை படிக்கட்டும், படிப்பார்கள், அவர்களுக்கு படிக்க கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை வந்தது. அதனால நான் அந்த நூலை வந்து அங்க அங்க அவர்கள் அச்சிட்டு தந்து அங்க வெளியிட்டேன். மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, சிறகு விரித்த பட்டாம்பூச்சி, வானில் சிந்திய முத்துக்கள், இந்த 2 நூல்களும் நல்ல உங்களுடைய அது கொஞ்சம் பக்கங்கள் கூடி பெரிய புத்தகமா இருந்தது. ஆனா இந்த இந்த முறை வந்த மகரந்த மணிகள், மலர்கள், உதிரி பூக்கள் எல்லாம் அதெல்லாம் அதை விட அரைவாசியா மெலிஞ்சிட்டு ஓ, என்ன அது செய்யறது? என்னன்னு சொன்னா, எனக்கு நான் ஒரு குறுகிய காலத்துக்கு போன வழியா அந்த அதனால அவர் நிறைய கவிதைகளை எனக்கு அவர்களுக்கு அனுப்ப முடியல. கொஞ்சம் வேலைப்பளுகள், என்னுடைய சொந்த தேவைகள், வேலைப்பளுக்கள் அதிகமானதால நிறைய எனக்கு அதை தெரிவு செய்து அனுப்ப முடியாம போயிட்டுது. அதனால அது கொஞ்சம் சின்ன புத்தகமா போயிட்டுது. இல்ல, சின்ன புத்தகமா போனாலும் அதுல 52 கவிதை நினைக்கிறேன் இல்லையா? முதலாவது புத்தகத்துல நான் எண்ணி பார்த்தேன். 2வது கவிதை நூறு மலர்கள்லயும். 100 கவிதை தான் போடுறதா இருந்தேன் நான். அதுல நிறைய நான் தெரிவு செய்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் முடியாம போயிட்டு, இடையில கொஞ்சம் என்னுடைய தொலைபேசியும் கொஞ்சம் பிள்ளைகள் வந்ததால அதுல இருந்து சிலதுகள் எடுக்க இல்லாமலும் கொஞ்சம் போயிட்டது. பரவாயில்ல அது. இல்ல, செல்றேன் அது கூடுதலாக முதல் பெரிய கவிதைகளா இருந்தது. இப்ப சுருங்கி சினிங்கன்னு வந்தது. என்றாலும் அது புத்தகம் அழகாக இருக்கிறது. அது ஒரு மிக மிக எனக்கு அந்த படங்கள், முகப்பு இதுகள் எல்லாம் அதை பார்த்தோன்னு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. அது ஒரு வரவேற்பு ஒரு விடயம். என்னோட கவிதை புத்தகம் சில நேரத்துல பார்த்தால் படங்களை பார்க்கல, அது முகப்பு இதுகளை கொஞ்சம் கவலையா இருக்கிறது. இது அழகாக இருக்கிறது. என்னடா உள் பொருட்களும் அப்படியே தான் இருக்கிறது இல்லையா? உள் ஆமா. பொருட்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கடவுள் இருக்குது. ஆனா சில கதை புத்தகங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கதைகள் பிரச்சனை என்றா படம் அப்படித்தான் வேற மாதிரி நினைக்கிறேன் இல்லையா? உம் அப்ப இப்பவும் நீங்க தொடர்ந்து நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீங்கள். மற்றது உங்களுக்கு யார் கூட குடும்பத்துல எல்லாரும் நல்ல வரவேற்பு எனக்கு உண்மையா ஒத்துழைத்தார்கள்? சொல்ல போனா எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு. எனக்கு என்னுடைய கணவர் வந்து உண்மையிலேயே அவர் தமிழ் இலக்கியம் படிச்சவர். அப்ப ஏதாவது ஒரு டவுட்ன்னு சொன்னா அவரிடம் நான் கேட்பேன். ஆனா கொஞ்சம் முரண்பாடு வந்துடும். என்னன்னு சொன்னா, நான் எழுதுறதெல்லாம் புது கவிதை, அவர் கொஞ்சம் இலக்கண இலக்கியங்கள் மரபுகளோட கொஞ்சம் பார்ப்பார். பார்த்துட்டு இது இப்படி இருந்தா நல்லா இருக்காது, அது உங்களோட புது கவிதைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா ஒத்துழைப்பு தருவாரு. புது கவிதைன்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க? இப்ப அதுக்கு எதுகமோன ஒண்ணும் இல்லாமலுக்கு ஒரு சந்தம் ஒன்றும் இல்லாமலுக்கு சும்மா ஒரு வசன கோப்பாக எழுதுறது, அது நீங்க இல்ல 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 நினைக்கிறீங்க? இல்ல இல்ல எதுக புது கவிதைக்கு மெதுக மௌனியோட தான் நாங்க எழுதுறோம். ஆனா அவை என்ற கருத்து வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றோம், ஆழமான வார்த்தைகள், இலக்கணம் படிச்சேன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் அந்த புத்தகம் படிச்சு தெரிஞ்சு கொண்டுதான் அதை கொஞ்சம் கூடுதலாக எழுத வேண்டும். இது வந்து இலகுவா எல்லாரும் வாசிச்சு புரிஞ்சு கொள்றதைத்தான் நான் அந்த புது கவிதை என்று சொல்றேன்.
இப்ப வந்து அதுதானே எல்லோரும் அதைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி கூடுதலா மரபுன்னு சொன்னா பெருசா படிக்க எனக்கு முன்னுக்கே மரபா அதெல்லாம் நாங்க படிக்க மாட்டோம்னு சொன்னாங்க இருக்கிறாங்க. ஆனா கவிஞர்களை பொறுத்தளவுல மரபும் படித்திருந்தா ஒரு ஒரு சிறந்த கவிஞருக்கு அடையாளம் தான், உண்மைதான். ஆஹ் அதையும் அந்த நூலுக்கு அணிந்திர வழங்கி இருக்கின்றார்கள் இல்லையா? எனக்கு அந்த அவர்களை உதிரி பூக்களுக்கு வந்து அணிந்துரை வழங்கினவ வந்து அங்க இந்தியாவில சரஸ்வதி பாஸ்கரன். அவ வந்து மரபு படிப்பிக்கிற பாமுகம் டிவிலையும் அவ படிப்பிக்கிறா. அவ ரொம்ப நல்ல தரமான ஒரு ஆசிரியை தான், நல்லா படிப்பிப்பா. என்னையும் எனக்கும் நல்ல ஊக்குவிப்பா வர சொல்லி. நான் கொஞ்சம் கொஞ்சம் அவட்ட சிலதுகள் தெரியாத படிக்கிறேன். ஆனா நான் ஃபுல்லா அவட்ட படிக்கல, இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஆனா சொல்லிக்கொண்டே இருப்பா, வந்து ஃபுல்லா படியுங்கோ வாங்கோ வாங்க நிகழ்ச்சிக்குன்னு சொல்லுவா. எனக்கு கொஞ்சம் டைமுகள் வீட்டு வேலைகள் அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை அவன் இது பார்த்தனா மிக அழகாக உங்களை வடிவாக அத செதுக்கி எழுதி இருக்கின்றா. மிக என்னுடைய முதல் புத்தகமும் அவதான் தலைமை தாங்கி இந்தியாவில எனக்கு தலைமை தாங்கி தலைமை உரையெல்லாம் வைத்து அதை ஆய்வுரை செய்தவா அவதான். அப்போ எனக்கு அவ தெரியாது. ஆனா அங்க உள்ள அவைகள் அரேஞ்ச் பண்ணது. ஆனா அவ தான் செய்தவ. அப்பவே அவ சொன்னவன், உங்களோட இதுதான் கன்னி படைப்புண்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தினாங்க. இல்ல அது கன்னி படிப்புன்றது இல்லை. அது 2 3 புத்தகம் 5 புத்தகம் எழுதின அப்புறம் நாங்கள் கன்னி படிப்புன்னு சொல்றதுக்கு இல்லை தானே. இப்ப நீங்க பெரிய கவிஞர் ஆயிட்டதுலாம். இல்ல நானே அந்த எனக்கு புத்தகத்தை மட்டும் உதிக்கும் சூரியனோட ஒரே ஒரு நூல் தான், ஒரே கவிதை புத்தகம் தாங்க. அதுல இருந்து வேற 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 இதுகளுக்கு போனது. அப்ப இது ஒரு முக்கியமான விடம். அப்ப உங்களுடைய துணைவரும் நல்ல ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு. தந்து. ஆமா ஆமா, அது எனக்கு பார்க்கவும் தெரிஞ்சது. உங்களுடைய இந்த நூல் வெளியீடு இதுகளை கூட நூல்களை எல்லாம் உங்களோட அவர் தான் எல்லாம் அதுகள் எல்லாம் தயாரிச்சு எல்லாம் செய்து வந்து மகன் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி தந்து எல்லாம் செய்தார்கள். அதை விட இந்த மருமகள் மற்றும் மருமகன் அவை எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு தான். இப்ப இந்த குடும்பத்துல எல்லாருமே அவர்களுக்கு எனக்கு தேவையான விடயங்கள்ல பங்கு பெற்றுறார்கள். உண்மையாகத்தான் அது ஒரு கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி ஒரு ஒத்துழைப்பும் ஆஹ் இதுவும் இருந்தா தான் நீங்களும் கூட முன்னேறலாம் இல்லையா? அந்த விதத்துல அவர்களுக்கு நாங்கள் இந்த வழியில நன்றியும் சொல்ல சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். மற்றும்படி உங்களுடைய நீங்கள் இங்க வேற 2 இந்த அமைப்புகள்ல இருக்கிறீங்க இல்லையா? அதுகளை பற்றி சொல்லுங்க. 2 இந்த குரூப்ல இருக்கிறீங்க எல்லாம் கவிதை அந்த இதுல நீங்கள் அதுல குடும்பங்கள் குடும்பங்கள். ஆமா. அதன் என்னதவம் செய்து அதுல அதுல தலைவராக இருக்கிறேன். மற்றது ஆம், அஹ், தமிழ் இன்னொரு தேன்தமிழ் கவி வேணும்னு சொல்லி அதுலயும் நான் இணைநிறுவனராக அதுலயும் இருக்கிறேன். அதுல என்ன செயற்பாடுகள் நடக்கிறது, என்ன மாதிரி அதுல அதுல? வந்து நான் நடுவரா பயணிக்கிறது, மற்றது நடுவர்களை நான் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த போட்டி போட்டி செய்யறதுக்கு நடுவர்களை அரேஞ்ச் பண்றது, கவிஞர்களை கவிஞர்களுக்கு நாங்க கவிதை போட்டி அறிவித்து அவர்களை எழுத வைக்கிறது என்று எல்லாம் செய்யறது. அது வந்து இங்க இலங்கையில இலங்கை இந்தியா இலங்கை இந்தியா மட்டுமா? ரெண்டுமே இருக்கு. என்னதவும் செய்தேனும் இலங்கை நிறுவனர் தான், இதுவும் இலங்கை நிறுவனர் தான். மற்ற இன்னும் ஒன்று வேற இதுகள்லையும் இருக்கிறேன். ஆனா அந்த அது பொறுப்பா இல்ல, அவைகளுக்கு பின்னால இருந்தவைக்கு தேவையானதை செய்து கொடுக்குறது இந்தியா எல்லாரும் இருக்கு. ஆனா இது ரெண்டும் இலங்கை நிறுவனர்கள் தான். ஓ, ஓஹோ. மிக நல்லா இருக்கிறது. மேலும் என்ன இப்ப உங்களுடைய எவ்வளவு பெரியங்கள் உங்களுடைய சொல்லிட்டீங்கள். இனி என்ன சொல்ல இருக்கிறீர்கள், என்ன உங்களுடைய ஐடியாக்கள்? என்னுடைய ஐடியா இந்த விழா சிறப்பா நடக்கணும். மற்றபடி இன்னும் மேன்மேலும் தொடர்ந்து எழுத வேணும் என்றதுதான் என்னுடைய ஆவல். என் மூச்சு இருக்கும் வரை எழுதணும் என்றுதான் என்னுடைய விருப்பம். ஏனென்றா எனக்கு நிறைய நாள் ஆசை இருந்தது. எனக்கு கடவுள் இப்பதான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிற. அதனால தொடர்ந்து அதை விட தமிழ்ல ரொம்ப எனக்கு அதிக பற்று இருக்கிறது. அதனாலதான் உண்மையிலேயே எழுத தொடங்கினான். அது அந்த கவிதையில கூட எனக்கு மற்ற இயற்கையை ரசிக்கிறது நான் கூட உண்மையிலேயே இயற்கையை ரசிச்சுதான் நான் இதை எழுத ஆரம்பிச்சதே ஃபர்ஸ்ட் அதுதான்.
அதோட தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறேன். அதாவது இயற்கையில் ஆமாம். இருந்து எனக்கு உங்களுடைய கதையை கேட்கும் பொழுது இன்னொரு வாய்ஸா ஜெயபாலன் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ஞாபகத்துல வருது. சாகுற வரைக்கும் வாழுற வயசாம் ஆனபடியா தன்னடமைன்னு சொல்லி மிக அழகாக எழுதுவார். அவருடைய வித்தியாசமா இருக்கும். ஆனபடியால் தொடர்ந்து நீங்கள் எழுத வேணும் பாட்டுகள். நாங்கள் உறவுகள் இதுல இணைந்திருக்கின்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு போனா நன்றாக இருக்கின்றானே இல்லையா? கலந்துரையாடுகள் மாதிரி. ஆமாம். புனிதா இருக்கின்றான் நினைக்கிறேன் இல்லையா? அவளுடைய கேப்பமா புனிதா ராஜ் இருக்கிறா முல்ட் எடுக்கணும். கேட்கல சத்தம் கேட்கலையா? அவ இப்பதான் எடுக்க. 2 பேருக்கும் நான் இந்த வணக்கத்தை சொல்றேன். உங்களோட ஆக்கங்கள் வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி நல்லபடியாக நடந்து முடிக்கிறதுக்கு ஈலிங் துர்க்கம் என்ற ஆசையும் எங்கட வாழ்த்துக்களும் உரித்தாகுக. உங்களோட படைப்புகள் வாசிச்சுடன் அங்கதான் சொல்ல வேணும், இப்ப கணக்க சொல்லப்படாது. நிறைய வாசிச்சு நான் கற்றுக்கொண்டேன். உண்மையா சொல்ல போனா இந்த கவிதையில இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். உங்களோட அடுத்த படிக்கு நான் அதுலயும் சொல்லுவேன் வந்து ஸ்டேஜ்லயும் அடுத்த படிக்கு நீங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனை. நான் ஒரு சமூக ஆர்வலர் என்றபடியால் எந்த பார்வை வந்து அப்படித்தான் அதிகமா கூட என்ற கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்கும். வளமையான கவிஞர்கள் இலக்கிய ஆர்வலர்களை விட இந்த கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சமூக பிரச்சனைகளை மையமா வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட கவிதைகளை அடுத்த ஸ்டெப் போனால் சந்தோஷப்படுவார். இப்ப இருக்கின்ற இளைய சமுதாயத்தினருக்கு உங்களோட கவிதையால் கொண்டு செல்ல வேண்டும் என்றதுல மிகவும் எனக்கு கவிதையில் நல்ல எளிய தமிழ்ல போட்டிருக்கீங்க. காம்ப்ளிகேட்டட் ஆக்காமைக்கு யாரும் வாசிக்கக்கூடிய மாதிரி போடுறீங்க. ஆனபடியால் உங்களோட கவிதைகள் அதாவது அந்த சாராம்சம் வந்து பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், இப்ப இருக்கின்ற நன்மைகள் தீமைகள் அதுல கொஞ்சம் நீங்கள் ஒரு மேலோட்டமா ரிஃபர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகணும்னு என்னுடைய ஆசை. ஏன்னா எனக்கு கவிதை வாசிக்க அதை பற்றி அனலைஸ் பண்ணி குறிப்புகள் எடுக்க தெரியும். இந்த கவிதை வந்து எழுதுறது ஒரு அபரிதமான கேள்வி, அது எனக்கு வராது. பட் அதை வந்து வர்ணிக்க எனக்கு வரும். இப்ப நீங்க ஒரு ஆள் சொன்னால் அதை அனலைஸ் பண்ணி பிச்சு அதுல உள்ள சரிபலியா சொல்றதுக்கு வரும். அதெல்லாம் நான் என்ன கூப்பிட்டவா கண்டிப்பா முயற்சிக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அப்படி நிறைய எழுதி இருக்கிறேன். ஆனா இந்த புத்தகத்துல எனக்கு நான் கொடுக்க முடியாம போயிடுச்சு. கொடுங்க. வாழ்த்துக்கள். முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வர வாழ்த்துக்கள். நன்றி. ஓ ஆமாம், நீங்கள் என்ன இருக்குத்தானே புத்தகம் வெளியிடுறதுக்கு காலங்கள் நேரங்கள் இருக்குது, ஆசையும் இருக்குது. முதலாவது உங்களுக்கு அந்த கவிதை எழுத வேணும்ன்ற அந்த ஸ்டைல் இருக்குது. அதாவது வாழ்க்கையில எந்த நேரம் கவிதையை பற்றி நீங்க கதைப்பீங்க. அது இந்த கதைக்கிற பொம்பளையில எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர்கள் அந்த இதோட இருக்கிறார்கள் இல்லையா? முக்கியமா மனதுல ரசனை இருக்கணும். எங்களுக்கு ரசனை இருந்தா தான் அது கவிதையாக வரும், எழுதலாம். இந்த விதத்துல புனிதாண்ட வார்த்தைகளும் இருக்கிறது. அவவும் வந்து அதுல சொல்லுவாதானே, எல்லாம் சும்மா அனுப்பி இருந்தேன். அவ இதுல பங்கு பெற்றியதுக்கு அவருக்கும் மேலும் நன்றியை சொல்லி, வேறு யாராவது கருத்து சொன்னா நாங்கள் சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கருத்துக்கள் வேறு இருந்தால் தனிக்கொண்டு நாங்கள், நீங்களும் இன்று அவசரமாகத்தான் சொன்னீர்கள் இல்லையா, நாங்கள் நேரத்துக்கு முடிக்க வேணும் என்று சொல்லி செய்யலாம் நினைக்கிறேன். வெளியா முடிக்கலாமா? இல்ல எல்லாரும் என்னண்டா, அவ வந்தவ கூட அவ சொன்ன என்னண்டா, புனிதா அவர்கள் செய்யறபடியா இப்ப அவ தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கொட்டி விட முடியாதுதானே. இப்ப அதுதான் நானும் இருந்துதான். என்னண்டா நானும் வந்து சொல்ல வேண்டிய கருத்துல இப்ப சொன்னால் ஆனா சொல்லலாம், அது பிள்ளையாண்டு இல்ல. நாங்கள் இது வந்து வேற இதானே, அது அதுல சொல்றதுல பிள்ளையாண்டு இல்ல. இதுவும் ஒரு பதிவாக இருக்குந்தானே, இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு தானே. உங்களை பற்றி உங்களுடைய கவிதை இந்த இது அவ சொன்னது சமூகத்தை பற்றி,
இப்ப நீங்கள் உங்களுடைய பொருள் அடக்கம் அதுல என்னன்றது உங்களுடைய என்னத்தை பற்றி எழுதியிருக்கிறீங்கன்றதை அதை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னென்ன தலைப்புகளில் நீங்கள் அந்த கவிதையில தந்தீங்க. மற்றது உங்களுக்கு விருப்பமான ஒரு கவிதையே இப்ப வேறு அதுல புத்தகத்துல வராமல் இருந்தாலும் உங்களுக்கு நமது உறவுகளுக்கு நீங்கள் உங்களுடைய கவித்துவத்தை வெளிக்காட்ட வேண்டும் சொன்னா ஒரு கவிதையை நீங்கள் சொன்னாலும் நல்லாக இருக்கும் நினைக்கின்றேன். நான் இப்போது வந்து 2 கவிதை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுல ஒன்று இப்போ முக்கியமா மழலைய பத்தி சொல்லலாம் நினைக்கிறேன். கள்ளமில்லா உள்ளம் உண்மையான சிரிப்பு, கள்ளமில்லா உள்ளம் உண்மையான சிரிப்பு, கருணை கொண்டிட்ட கண்களும் சிறப்பன்றோ, கருணை கொண்டிட்ட கண்களும் சிறப்பன்றோ, மயக்கும் மழலைகளின் மந்திர புன்னகைகள், மயக்கும் மழலைகளின் மந்திர புன்னகைகள், மாயங்கள் செய்து மதிமயங்க வைக்கும், மாயங்கள் செய்து மதிமயங்க வைக்கும், பேதம் பாராது பெற்றவர் அன்பில் பிணைந்திருக்கும், பேரம் பாராது பெற்றவர் அன்பில் பிணைந்திருக்கும், தினமும் குதூகலத்தில் திளைத்து கழிப்பர், தினமும் குதூகலத்தில் திளைத்து கழிப்பர், நட்புகளோடு உறவாடி நாளும் உயர்வர், நல்லது கெட்டது தெரியாத வயது, நல்லது கெட்டது தெரியாத வயது, பருவம் பயம் அறியாது பார்ப்பதற்கு அழகு, பருவம் பயம் அறியாது பார்ப்பதற்கு அழகு, பண்போடு பழகி பாரினில் செழிப்பர், பண்போடு பழகி பாரினில் செழிப்பர். அதாவது வீட்டுல இருக்கிற மழலைய பத்தியே எழுதிக்கிறீங்களான்னு என்னுடைய கருத்து இல்லையா? அப்படியே நிறைய மழலைகள் அப்ப ஒவ்வொரு பருவமும் இருக்குது, பொதுவா எழுதி இருக்கு. உண்மையிலேயே அவர்களுடைய சிரிப்பு நட என்ற பாவனைகளை பார்க்கும்போது எங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து விடும். அதுதான் இப்ப அதான் நான் சொன்னேனே, சொல்லுவார்கள் யாழினிது குழலினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் சொல்லி, மலையிலே என்று சொல்ல கேட்காதவர்கள் தானே யாழினிது குழலினிதுன்னு சொல்லுவார்களாம். அதாவது பாட்டு தான். வணக்கம் அயோத்தி யோரட்னம் அவர்களே. வணக்கம் சாந்தினி. வணக்கம் ஜெயந்தி அவர்களுக்கும். உங்களது வருகிற நிகழ்வு சிறப்புற நடைபெற முதல்ல வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அந்த நினைக்கிறேன் நீங்க கோசலியா டீச்சர்ட கவியரங்கள்ல பங்கு பெற்று நீங்கள் 2-3 தரம். அதில் பார்த்திருக்கிறோம், உங்களை அந்த கவிதைகளை ரசித்திருக்கிறோம். என்றும் உங்களது கவிதை மழலை பற்றி இப்போது வாசித்திருந்தீங்க. கவிதை என்றது கவிஞர்கள் உள்ளத்துல தோன்ற உணர்வுகளை அவர்கள் வரிகளில் தருவது தானே. மற்றவர்கள் அப்படியே போட்டுட்டு போயிடுவார்கள். கவிஞர்கள் என்றால் அதை வரிகளுக்குள் கொண்டு வந்து ஒரு இலக்கியமாக படைத்து விடுவார்கள். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க சிறுகதை உதிரி பூக்கள் என்றது சிறுகதை நூல் அது வந்துட்டுதா அல்லது ஓகே ஓகே. நான் நினைச்சேன் கவிதை நூல். என்னன்னா நீங்க சொல்லி கேட்க நாங்களெல்லாம் வாசிச்சுட்டோம், அதை நயந்துட்டோம்னா அப்ப கவிதை நூல் தான் வரப்போதோன்னு சொல்லி அப்போதான் முதல் கேட்க அப்படி இருந்தது, சிறுகதை நூல் வர்ற என்ன மாதிரி. அப்ப பிறகு ஒரு குழப்பம் மாதிரி இருந்தது எனக்கு. அன்றைக்கு நாங்கள் விழாவில பங்கு பெற்ற இருக்கிறவைக்கு அவ நூல்கள் கொண்டு வந்து தந்தவ, அதனால நான் மேலோட்டமா பார்த்தபடியால் தான் சொன்னான். ஆமாம், 2 நூல்கள் வெளியிட போறீங்க, கவிதை நூலும் சிறுகதை நூலும். ஆமா, 2 கவிதை நூல்களும் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அந்த இதுல எங்கள் குறிப்பிட்டு இருந்தீர்கள், எங்கள் பாமோ பக்கத்துல மகரந்த மணிகள். நன்றி நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள். எல்லாம் சேர்த்து வைத்துட்டு செய்யறீங்கள் போல இருக்கிறது. என்னென்ன படச்சுருக்கத்துக்கு ஒவ்வொரு புத்தகம் செய்தால் ஒவ்வொரு விழா வைக்கணும், இது 3 புத்தகத்துல ஒரு விழாவில செய்துடும் முடியாது. இல்ல வருபவர்களுக்கும் சுகம் என்று நான் நினைக்கிறேன் இப்படி செய்யறது. ஒவ்வொரு நூலுக்கு வர்ற நேரம் இது ஒரு ஆசிரியருடைய 3 நூலை ஒரு இடத்தில் தரும்போது அவர்களுக்கு வருபவர்களுக்கு செலவுகளும் குறைவாக இருக்கும். மற்றது
போக்குவரத்து நேரங்களும் சுருக்கப்படுகின்றது. அது சிறப்பு. எனக்கும் விளையாட்டு செலவு குறைவா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, 2 பக்கம். ஆமா, 2 ஒரு கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்லுவார்கள். ஆம். சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களது இலக்கிய துறையில நீங்கள் கால் பதிச்சு செய்றீங்க. நீங்கள் அப்போது சொல்லியிருந்தீங்கள கவிய அரங்குகள்லையும் நாங்க அந்த கவிதை திருத்துறது செய்யறதுக்கு ஜட்ஜ் பண்ண மத்தியஸ்தமா செய்து கொண்டிருக்கிறீங்களா என்று சொல்லி, அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கு. நீங்களும் சொல்லியிருந்தீங்க நானும் அதுல வளர்றேன் படிக்கிறேன் என்று சொல்லி. அது உண்மை. நிறைய கவிஞர்கள் எழுதுவார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன போக்கு. அப்ப எனக்கு அதை படிக்கும் போது இப்படி எல்லாம் எழுதலாமா, இப்படி எல்லாம் எண்ணுகிறார்களா என்று எனக்கே அது ஆச்சரியமா தோணும் இல்லையா? அப்ப நானும் என்னை வளர்த்து கொள்ள அது உண்மையிலேயே அது ஒரு நல்ல. எனக்கும் பெரிய கவிஞர்கள்லாம் நான் அதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க அதுக்கு போய் நீங்க செய்யுங்கோ, அப்பதான் நீங்க மேல வளரலாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ண பிறகு எனக்கு ரொம்ப பயம். என்னுடைய பெரிய கவிஞர்கள், அதை விட என்னுடைய கவிஞர் இருக்கிற தோழிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஊக்கம் தந்து புஷ் பண்ணிட்டேன். நான் அதுக்குள்ள போனேன். அது அந்த ஊக்கம், அந்த உங்களுக்கு அந்த முயற்சி தான் நீங்கள் இப்பொழுது இந்த நூல்களாக வருவதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது இயல்பாகவே இருக்கிற அந்த கவிகள் நவயோதியக்கா சொன்ன கவிதை என்பது இயல்பாக எழுத வேணும், தலைப்பு தந்து எழுதுறது கொஞ்சம் கடினம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு இது. சில பேருக்கு தலைப்பு கொடுத்தா தான் கடாடண்டு எழுதி கொண்டு போயிடும் அந்த தலைப்பு வச்சு. சில பேர் தாங்கள் எண்ணுற எண்ணத்தை வச்சு கொண்டு தலைப்பாக்கி கவிதையை எழுதுவார்கள். ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு இயல்பு தானே. எழுதுறேன் நான் என்னுடைய எண்ணங்களை எழுதி போட்டு அதுக்கு பிறகு யோசிப்பேன் இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம். நான் எழுதின கவிதையை வாசிச்சுட்டு அதுக்கு பொருத்தமா அதுக்குள்ள ஒரு தலைப்பை போட்டு வைப்பேன். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் முயற்சிகள் இன்னும் இன்னும் பெருகி பெருகட்டும். உங்களுடைய நிகழ்வும் மிக சிறப்புற நடைபெறட்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே. நன்றி சாந்தினி. இவருட மகரந்த மணிகள், கவிதை மலர்கள் 2 கவிதை நூல்களும் உதிரிப்பூக்கள் என்ற சிறுகதை தொகுப்பும் இடம்பெற இருக்கின்றது இல்லையா? நீக்கினாடியா தெளிவாக சொன்னா. அதற்கு முதல் நீங்கள் சிறகு விரித்த பட்டாம்பூச்சி, என் மனவானில் சிந்திய முத்துக்கள், அது 2க்கும் நான் அதை பற்றி பேசி இருக்கின்றேன். அப்படியேதான் என்னுடைய 5 புத்தகம் என்னுடைய புத்தக அடுக்கில் இருக்கின்றது இப்பொழுது. என் மனவானில் சிறகை விரிக்கும் மண்ணப்புறம் அந்த பாட்டின தலைப்படுத்தி வச்சிருக்கீங்களோ? இல்ல இல்ல, என்னண்டா என் மனவானில் என்றது என்னுடைய கணவர் எடுத்தார். என் மனவானில் என்று. அடுத்தது சிந்திய முத்துக்கள் என்றது என்னுடைய மூத்த புதல்வன் எடுத்து தந்தார். அதையும் சேர்த்து இப்படி வையுங்க அம்மான்னு சொல்லி. அப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கணவரும் மகனும் சேர்ந்து எடுத்து தந்த தலைப்புன்னு சொல்லி அதை வச்சு நான் சிறகுவிரிக்கும் பட்டாம்பூச்சி என்றது நான் நீண்ட நாள, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த நான் அதுக்குள்ள இருந்து ஒரு சிறகு விரிச்சு, அதாவது அடுப்பங்கரைய விட்டு வெளியே சிறகு விரிச்சு பறந்த மாதிரி ஒரு ஃபீல் அதை வச்சு. அப்படி பறந்த வெளிக்கிட்டதாலதான் இப்ப நீங்க இன்னும் 3 நூல்களை வெளிக்கொண்டு வாரீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப நான் நினைக்கிறேன் இன்னும் நூல்கள் இருக்கு, வெளிவர இருக்கிறது. என்னடா உற்சாகம் தந்துட்டு போயிருக்கின்றேன் இல்லையா? எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக். ஆமாமே, பயம் பண்றது சொல்லி இருந்தீங்களா? நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னாலும் அதாவது என்னன்னு சொன்னா அதுக்கு ஒரு கருத்தையோ ஏதாவது என்ன சுட்டி காட்டிட்டு அதை தாங்குற சக்தியை நான் கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும். அதையும் தாங்குற சக்தி இருக்கப்படும். வெளியில கூட்ட விடச்சு வெளியில வந்திருக்கலாம். இனித்தான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள. அப்படியா? நீங்க கவிதை எழுது உங்க புத்தக என்ன இலக்கிய வளர்ச்சியில விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ற பக்குவத்தையும் தொடர்ந்து பரவலா நீங்க வளர்க்க வேணும். அது கட்டாயம் வேணும். என்ன சொன்னா விமர்சனம், அதாவது உங்களை எல்லாரும் இந்த போட்டி போட்டி புகழ்றதால மாத்திரம் வளரலாது. விமர்சனங்களை எல்லாம் சரிபுலிகளை பாதுகாக்கிறதுக்கு இருக்கு. மற்றபடியால் விமர்சனம் வரும் பொது வாழ்க்கையில ஏதாவது நீங்க செய்ய வழி கிடைக்க 5 பேர் உங்களுக்கு நல்லதா சொன்னால் கட்டாயம் ஒரு ஆளாவது பிள்ளையா சொல்றதுக்கு இருக்கு. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ற வழக்கத்தை வச்சுக்கொள்ளுங்க. வாழ்த்துக்கள்.
கண்டிப்பா உங்களுடைய விமர்சனம் முயற்சிகள் வேணும். எல்லாம் சிறம்பட வர வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்பதானே மேற்கொண்டு வளரலாம். நானும் விமர்சனம் கட்டாயம் வேணும். ஓகே, சோ விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பா. நன்றி. ஆமாம், விமர்சனங்கள்ன்றத ஒரு இதுதானே இல்லையா? ஒவ்வொன்று சொன்னால் அதுல அது அப்புறம் சேர்ந்து அது எனக்கும் காலம் என்னுடைய இருக்கு, பிள்ளைகள் அது காலம் கனிஞ்சு வரும். மறுபடியும் நாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேணும். எனக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படித்தான் அவர் சொன்னது. ஆனால் சேர்ந்த அந்த கவிதைகள் எனக்கு மிகவும் ஒரு சிறப்பான விடயங்களையும் தந்திருக்கிறது. ஆனபடியே நீங்கள் அமைதியா இருந்தால் அது காலம் வரும்போது அது அதுக்கு பதில் சொல்லும் என்றது என்னுடைய கருத்து. நான் ஒரு சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ன்றபடியே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். விமர்சனங்கள் வந்து உங்களை திருத்தக்கூடிய விமர்சனங்களை ஏற்று அதை நீங்கள் மேலும் நீங்க உங்களை மேம்படுத்த உதவுவதை ஏற்றுக்கொள்ள வேணும். கண்டிப்பா. எரிச்சல்ல பொறாமையில வர்ற விமர்சனங்களை அப்படியே கீழே போட்டு விடுங்க. அதுக்கு மேலால நீங்கள் உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போகணும். அந்த பக்குவத்தை நீங்கள் இப்ப தொடக்கமே நீங்க வளர்த்தால் யாரும் ஒன்றும் செய்யலாம். சரியா? ஏன்னா 2 விதமான விமர்சனங்கள் பொது வாழ்க்கையில ஏதாவது நீங்கள் ஒன்றை செய்யல கட்டாயம் வரும். அந்த விமர்சனங்கள்ல நல்ல விமர்சனங்கள் ஒரு பிள்ளையே சொன்னா நியாயமான விமர்சனம் ஏற்றுக்கொள்ள வேணும். அதே நேரத்துல அந்த விமர்சனம் உங்களுக்கு எரிச்சல்ல பொறாமையில வேண்டதை ஒரு உங்களுக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை அப்படியே கீழே விட்டு விடுங்க. அதாவே இந்த குணம் வந்து விட வேண்டியதான். எங்களுக்கு சொல்லும் போது தெரியும் தானே அதை பற்றி. எக்ஸாக்ட்லி. அப்ப அதை விட்டீங்கன்னா ஒண்ணுமே அப்படியே உங்களோட வேலையை செய்யலாம். நன்றி. அது அது எங்களுக்கு இருக்கும், அது கட்டாயம் நிச்சயமாக இருக்கும். அது அது நாங்க போய் கொண்டு தேவையில்லாததை விட்டுற வேண்டிய தேவையானதை கேட்டு வளர வேணும், திருத்த வேணும். இது இப்ப இல்ல, எங்களுடைய சமூகத்துல அது அன்றைய காலகட்டத்து தொடங்கியே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. மற்றவர்கள் இதன் போல் தட்டி கொடுக்கறதெல்லாம் சரியான குறைவான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப இளம் சந்ததியாக்கள் வந்து அதெல்லாம் பார்க்க முற்றும் மாறுபட்டவர்களா தான் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இளம் சந்ததியினருக்கு அந்த எரிச்சல் பொறாமைகள் இல்ல. உண்மையிலேயே நான் பார்க்கும்போது என்னுடைய பிள்ளைகளையே சொல்வார்கள், ஏனம்மா அவர்கள் சொல்றாரு நீங்க கேக்குறீங்க, அதை விடுங்கோ. என்ன நாங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல மாதிரி தான் நாங்கள் பழகிறோம் தண்டுவோம். அவையின் பேரண்ட்ஸை பற்றி எல்லாம் குறை சொல்லக்கூடாது, எங்களுக்கு அது தேவையில்லை. அப்படி உண்மையிலேயே இளம் பிள்ளைகள் வந்து நல்ல முன்னேற்றமும் நல்ல சிந்தனையும் இருக்கு அவர்களுக்கு. நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். அவர்கள் நல்லா வாசிக்கிறார்கள். மற்றது அவர்களுடைய சிந்தனை நாங்கள் நினைக்கிறது வாசிக்கிறேன் அப்படின்னு அவங்க நல்லா வாசிக்கணும், நல்லா வாசிப்பினம். என்னுடைய பேத்தி, மூத்த பேத்தி வந்து ஆங்கிலத்துல வந்து கவிதை எழுதி இருக்கிற. அப்ப அவருக்கு நான் சொன்னது, நீ என்னுடைய கவிதைய, என் அம்மம்மாவோட கவிதைய நீ தமிழ் வாசிப்ப. அப்ப நான் சொன்னேன், அம்மம்மாவோட கவிதைய வாசிச்சு நீ தமிழ்ல எழுத வேணும் என்று சொல்லி இப்ப அவக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதிர்காலத்துல அவ கட்டாயம் எழுதுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான கல்வி இங்க வந்து பாடசாலைகள்ல அந்த அப்படியான கல்வி இதுகள் எல்லாத்தையும் அவர்கள் சின்னந்து வாங்கி குடிக்கணும். இப்ப முந்தி எங்கட சமுதாயத்துலதான் இவர் டாக்டரோ படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும்ன்ற அந்த குறிக்கோள் இருந்தா. ஆனா எல்லாத்தையும் வந்து இளம் சமுதாயத்தினர் மாற்றி விட்டார்கள். அவர்கள் சொல்லுறாங்களே, நாங்க வந்து டாக்டரா இல்ல இன்ஜினியரா படிச்சாதான் படிப்பா, வேற இதுகள் படிக்க கூடாதான்னுதான் பிள்ளைகள் கேட்கிறார்கள். அது உண்மைதான். நாங்களும் அதுக்கு என்னோ தெரியல, அந்த தொழிலுக்கு மதிவாங்கி போனோமோ தெரியல. ஆனா பிள்ளைகள் அப்படி இல்லை. எல்லாமே எந்த தொழில் என்றாலும் அவர்கள் விருப்பமானதை படிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அவரவருக்கு என்ன விருப்பமோ. இப்ப உங்களுக்கு அதை ஒரு ஸ்டைலா நீங்க செய்றீங்க. கவிதையில உங்களுக்கு விருப்பம், நீங்க தொடர்ந்து எழுதுவீங்க. அதை வந்து குறைவாகவோ தண்டாவோ மற்றவங்க நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதை ஒரு லைஃப் ஸ்டைலா கொண்டு போய் கொண்டிருக்கீங்க. ரெண்டதை நான் அவதானிச்சபடியா நான் சொல்றேன். வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய எதிர்வரும் விழாவும் மிகச்சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று நான் சொல்லி நாங்கள் நிறைவேறி கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். இல்லையா? நீங்கள் உங்களுடைய விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாசி இப்ப புனிதாம் கூறியிருக்கா. மற்றும் சிலருக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லி
திரு ராமோகன் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஆமாம் என்ன எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் ஒரு கவிதை உங்களுக்கு விரும்பினா வாசிக்கலாம். இன்னும் 4 கொஞ்சம் நிமிஷம் இருக்கிறது. ஓகே. பாரதி கண்ட புதுமை பெண்கள். ஓ எம் பாரத நாட்டின் கண்மணிகளே, அது அந்த தலைப்பு தந்த வழியாக வந்துச்சு. ஆனா பொதுவா உலகளாவிய ரீதியில உள்ள எங்கட பெண்களுக்கு ஆனா கவிதை தான் அது. பூட்டிய வீட்டின் சிறையை உடைத்து அந்த விண்ணை ஆள புறப்படுங்கள். பூட்டிய வீட்டின் சிறையை உடைத்து அந்த விண்ணை ஆள புறப்படுங்கள். பாரதம் போற்றும் பெண்மை என்றால் தாய்மைக்கு நிகர் யாரும் இல்லை உலகிலே. பாரதம் போற்றும் பெண்மை என்றால் தாய்மைக்கு நிகர் யாரும் உலகிலே. மனிதன் காணும் கடவுளின் தோற்றம் அன்னையின் வடிவில் அகிலத்தில் இருக்கும். மனிதன் காணும் கடவுளின் தோற்றம் அன்னையின் வடிவில் அகிலத்தில் இருக்கும். சமையல் அறையில் காலத்தை கடத்தவே சாதனை எல்லாம் சரிந்து போகுமே. சமையல் அறையில் காலத்தை கடத்தவே சாதனை எல்லாம் சரிந்து போகுமே. வேதனை தாண்டி வெளியே வந்தால் அந்த வானம் உன் வசப்படுமே. அந்த வானம் உன் வசப்படுமே. உன்னை சிறைபிடிக்க நினைத்தால் நீயே சிறகு அவிழ்த்து பறந்திடு. உன்னை சிறைபிடிக்க நினைத்தால் நீயே சிறகு அவிழ்த்து பறந்திடு. சரித்திரம் படைத்திடு, சராசரி பெண்ணாகாதே. சரித்திரம் படைத்திடு, சராசரி பெண்ணாகாதே. உலகம் போற்றும் புதுமை பெண் நீ அல்லவா. உலகம் போற்றும் புதுமை பெண் நீ அல்லவா. ஓ புதுமை பெண்ணாக இருக்க வாழ்த்துக்கள். நல்ல கவிதை, நல்ல கவிதை. ஆமாம், புதுமை பெண்ணாகவே நீங்கள் உங்களுடைய புதுமைகளே இனி வந்து உங்களுடைய கவிதைகள் சிறுகதைகள்ல பூர்த்தி இன்னும் சிறப்பாக உங்களுடைய கவிதை வளம், உங்களுடைய இலக்கிய வளம் வளர வேண்டும் என்று நானும் உமது உறவுகளோடு சேர்ந்து வாழ்த்தி விடுகின்றேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி நாங்கள் திரு ராமோகன் அவருடைய கருத்தையும் கேட்டு நிறைவு கொண்டு வரலாம் நான் நினைக்கின்றேன். இல்லையா? இல்லை, வாழ்த்துக்கள் தான், தொடருங்கள். சிறப்பு சிறப்பு. வெளியில் நிற்கிறேன். என்னென்றால் விமர்சனத்தை தாங்கும் சக்திக்கும் கடைசியா வாசிச்ச கவிதைக்கும் கொஞ்சம் சம்பந்தப்படையில்லை என்று நினைக்கிறேன். சுவைக்காக மட்டும் சொல்றேன். ஆகவே கவிதை பொய் என்றத இப்படி நாங்கள் விளங்கி கொள்றோம் தெரியல. சரி, அது ஒரு சுவைக்காக சொன்னதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனால்தான் நான் கவிதையில் யாரும் அதுக்கு பழகி கொள்கிறேன். இல்ல, என்னென்றாலும் புதுமை பெண் இப்படியானவள் என்றால் புதுமை பலமே இருந்துட்டு போட்டுமே என்கிற மாதிரி நான் நினைச்சேன். சரி, அது விடுங்க. அது இப்படி சில நேரங்கள்ல யதார்த்தம் இல்லை, உங்களை சொல்லவில்லை, பொதுவாகவே பொய்களை சொல்றபடினா கவிதை வாசிப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை, சும்மா எழுதினோம் என்று. ரெண்டாவது நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உங்களுக்கு மட்டுமே இல்லை தானே, எல்லாருக்கும் தான் பொருந்தும். ஆனா முக்கியமான 2 விஷயம் டக்குன்னு சொல்லிடுறேன். விரும்பினா சொல்லுங்க, இல்லாட்டி கேட்டுட்டு நாங்க விடை பெற்றுலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒன்று, கனகாலமா பேசுற பிள்ளைகள் வார இல்லை அம்மாக்கள் புத்தக வெளியிட்டு அது சில வழியில பின்னால வந்து கிளீனிங் செய்து ஓடிடுவாங்க. அதுவும் பேர பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வருவினோம் குட்டீஸ்ல வளர்ந்ததுக்கு பிறகு அவையும் இல்லை. அதனுடைய இது ஏதோ ஒரு எனக்கு இனம் புரியாத ஒரு நாடகம் போல தெரியுது. சில இடங்கள்ல இருந்துட்டு கவலைப்பட்டு வாரது, அம்மா புத்தகம் வெளியிடுவா, பிள்ளைகளை காண கிடைக்கும். இது எங்கேயா விதிவிலக்காகத்தான் ஒன்ற இடத்துல கிளீனிங்க்கு வருவினோம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு. அப்ப இது எப்படி சரியா போகும்ன்றது எனக்கு விளங்கல. இது பொதுவாக எல்லாருக்கும். 2வது, இளையவர்களுக்கு இந்த விமர்சனம் ஜெலசி இல்லை என்றது மிக தவறு. பெரியாக்கள் விழுகிற ஒரு மிக அறிவியலித்தனமான போக்குகளுக்கு பிள்ளைகள் கண்டிக்கிறார்கள். ஆனால் நீங்க வடிவ ஆராய்ச்சிங்கன்னா எங்கட தமிழ் பிள்ளைகள் தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அது நான் பார்த்ததுல எங்களை விட மோசமான பகை உணர்ச்சி, பொறாமை, ஆளுக்கால் எழுதுறது, இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் தூட்டுறது,
இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்க எங்கேயாவது தமிழ் பிள்ளைகள் சமூகமா இருக்கிறத கண்டிருக்கிறீங்களே? எனக்கு குறிப்பா தெரியும். இலங்கை பிள்ளைகள். அப்படியே இது தவறான கருத்து. இது நான் சொல்றது எப்படின்னா, நான் கன்னடத்துல ஒரு 30-40 சம்பவத்துல கண்டுட்டேன். அப்போ நானே ஆச்சரியப்பட்டேன்னா, நாங்கள் எங்கட வயசுக்காரரோட இவ்வளவு பொறாமப்படுறே இல்ல, நீங்க எந்த அப்பா இப்படி செய்றீங்க? ஆகவே பெற்றோர்கள் பக்கத்துல பிள்ளைகள் சொல்லினோம், அம்மா அதை செய்யாத, அப்பா அங்க போவாத, அக்கா இப்படி இதாது, இரண்டாவது தங்களுக்கு தங்கட இது. ஆனா அவர்கள் தங்களுக்குள் எங்களை விட மிக மோசமான பொறாமைக்காரர்களாகவும் ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளாதவர்களாகவும் ஒரு சமூகமாக இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நான் கண்டிப்பாக வலியுறுத்த விரும்புகிறேன். இது ஆதாரத்தோட கதைக்கிறேன். நான் எழுந்தமானமான கருத்து கிடையாது. யாரும் எனக்கு தெரியல நீங்க சொன்னது. யாரும் பொது வழியில இதை சவாலாக நினைத்தால், இன்னைக்கு ஈஸ்டாமில அடுத்தடுத்த 2 இடத்துல பெரிய ஃபயர். அதான் எல்லாமே கூக்குறது எல்லாம் எடுக்குது கண்டிப்போட. ஆகவே அது 2 சில பெரியவர்கள் இப்படி பொது வழிகள்ல யூடியூப்கள் எல்லாம் இப்படி தவறாக கதைக்கிறத கேட்டிருக்கிறேன். அவர்கள் ஆராயவில்லை. இப்ப நீங்கள் உங்களோட பிள்ளைய, நவஜோதி தாங்கட பிள்ளைய, சாந்தினி தாங்கட பிள்ளையில, நான் எந்த பிள்ளையில இவியல் ஒரு சமூகமா இருக்கிற மாட்டு வடிவ ஆராய்ஞ்ச மாட்டேன் எங்களுக்கு தெரியும். முக்கியமா அம்மாட புத்த வழிட்டுக்கு வர்றத விமர்சனத்தை போய் நாங்க என்ன செய்யறோம்? அவை இனிமேலாவது அன்பான வேண்டுகோள். இப்ப நடாமோன்ற வைஃப், மனைவி, துணைவியார், இல்லத்தரசி புத்தாமலிறான்னா, நடாமோ அவ தன் பிள்ளைகளை முன்னிறுத்தி, பிள்ளைகள் போன்றவர்களை முன்னிறுத்தினால்தான் என் போன்றவர்கள் இதை ஒரு சமூகமாக எடுப்போம். இல்லாட்டி இது உங்களோட பர்த்டே அல்லது உங்களோட திருமண நாள், பிறந்த நாள் நீங்க கொண்டாடுறீங்க, புத்தாமலிட்டு போய்கொண்டே இருப்போம் நாங்க. எனக்கு தெரியல. என்னுடைய முதல் புத்தகத்துக்கும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருமே என் குடும்பம் ஃபுல்லாவே வந்து நீங்களே சொல்லுங்க, அன்றைக்கு பார்த்த அனுபவத்தை வச்சா அடுத்ததுக்கு கிட்டவும் வரையில. இல்ல, எனக்கு இப்ப அடுத்ததுக்கும் வாரார்கள் எல்லாரும். அவர்கள்லாம் வந்து எல்லாம் சில நேரத்துல இருக்கலாம் இந்த இதுல நம் காணல. அவர்களை இதை பற்றி ஆய்வு செய்ய விடுங்கோ, திறனாய்வு செய்யறதுக்கு விடுங்கோ, வரவேற்புரை சொல்ல விடுங்கோ. மற்றவர்கள் இப்ப ஒரே முகங்கள் தான். லண்டன்ல ஒரு 7 பேர் தான் இருக்கிறார். எந்த புத்த வெளியீட்டுக்கு பார்த்தாலும் அவர்கள் ஒரே மாதிரி தான் கதைப்பார்கள். கொஞ்சம் அட்டப்படத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா கதைப்பினோம். அவருடைய பேச்சு போக்கு. அவை பிள்ளைகளை விட்டு பாருங்க. இது நீங்கள் விரிவிலக்காக சொன்னபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட புத்த வழி. ஆனா கன அம்மாக்களுக்கு உண்டியில இருந்து யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு 10 வருஷத்துல புத்தகம் வெளியிட்ட அம்மாக்கள்ட்ட எந்த பிள்ளைகள் முன்னால நின்றுக்கணும். அது உண்மைதான். என்னடா வளர அவைகளுக்கு தாங்கள் பிஸின்னு சொல்லி வேற இல்ல, ஒரு பிஸியும் இல்ல. உண்மையில அவர்களுக்கு ஒரு கீரைப்படியும் இல்ல. அவர் சும்மாதான் இருக்கிறது. வேலைக்கு போறது, ஜிம்முக்கு போறது, அல்லது பெண்கள் என்றால் அவர்கள் தங்களோட பார்லருக்கு போறது, அவ்வளவுதான். அவ சும்மா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. பெத்த தாயுடைய சந்தோஷத்துல கலந்து கொள்றே இல்ல. பிறகு அந்த தாய் வயதாகி இறந்துட்டா அப்பா பக்கத்துல வெள்ளை உடுப்பு, அம்மா பக்கத்துல கருப்பு உடுப்புன்னு ஆர்கனைஸ் பண்ணுவார்கள் செத்த வீட்டுக்கு. அதையும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் சமகாலத்தில். அப்ப படைப்பாளிகள் என்று சொல்லப்படுபவர்கள் கொஞ்சம் நீங்களும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இதுக்கான முன்மொழிவுகளை காட்டமா வெளியில வைக்க வேண்டும். இன்னும் ஒரு விருந்தினர் முதல்ல கதைச்ச குரல் கேட்ட மாதிரி கிடந்தது, தான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் சொன்னோம். அப்படிதான் அவர்களே, நீங்களெல்லாம் என்ன செய்யறீங்க? அப்படியேட்டா மன்னிப்போட உங்களோட குரல்களை காண இல்லை. இது வெளியேல சமூகம் பெரிய பிரச்சனைகள் ஆளாகி கொண்டது. நாங்க உயிரோடு இருக்கீங்களே அடுத்த சந்ததி சரியா இல்ல. அவன் நல்ல தொழில் பார்க்கிறேன், 4 வீடு வச்சிருக்கிறோம், ரேஞ்ச் ரோவர் ஓடினோம், 3 மாதத்துக்கு ஒருக்கா இது போயினோம். தன்னை கல்யாண வீட்டுக்கு நீ 150,000 செலவழிச்சு, நான் 250,000 செலவழிக்கிறேன் கணக்கு காட்டினமே தவிர ஒரு சமூகமாக இல்லை. நன்றி, வணக்கம். நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது பொது வழியில போகும்போது, இன்னும் பலருடைய செவிகளுக்கு போகும்போது சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது. நான் அதனால எனக்கு தெரியாது. இப்ப என்னுடைய இதுல பிள்ளைகள் வந்து எல்லாரும் எனக்கு வந்து எல்லாம் கை கொடுத்து உதவி செய்கிறார்கள். நானும் சொல்றேன், நான் எனக்கு அவர்களும் ஈடுபாட்டோட அதை செய்கிறார்கள். அவ்வளவுதான். வாழ்த்துகிறேன். அதுதான் எனக்கு கேள்விப்பட்டதுல ஒரு சிலர்கள்ல உங்களோட பேரும் இப்ப அடங்குது தவிர பலர் இப்ப இதை மீள அலைகள்ல அல்லது வலையொலிகள்ல பார்க்க போற கன பேர்
இதை எதிராவது இல்லை சொல்லி இல்லை என்னுடைய பிள்ளைகளும் முன்னிறுத்தித்தான் நாங்கள் வெளியீடுகள் செய்கிறோம் என்று வருகிற போது எனக்கும் தெரிய வரும். ஓ, நான் பிள்ளையா, நான் 30 இடத்துல கண்ட இடத்துல இல்ல காணாத இடத்துலயும் நல்லவை நடந்து கொண்டிருக்கு, அதுல நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, அது சந்தோஷம். ஆனால் நான் கண்ட மகன் தான் எல்லாம் வாழ்த்துறை செய்யவர். போன இதிலையும் அப்படித்தான் செய்தவர்கள். வாழ்த்துறை, தேவாரத்துல இருந்து, நடனத்துல இருந்து எல்லாம் என்னுடைய குடும்பம் ஃபுல்லாவே என்னுடைய இதுல எல்லாரும் இடையேறி எல்லாம் செய்தார்கள். சொல்றபடியே ஏதோ பார்த்தபடியே தான் சொல்றாரு போல் தெரிகிறது. நவஜோதிடர், நீங்களும் கன்னடத்தை போறீங்க வடிவா இண்டையில இருந்து இப்ப இன்னால போய் பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால போய் எண்ணி பாருங்க, இனி வர போற 3 வருஷத்துக்கு எண்ணி பாருங்க, வாய் விட்டே கேளுங்க, உங்களோட பிள்ளைகளை அறிமுகப்படுத்துங்க கேளுங்க. நீங்க சொன்ன பிறகு நான் இப்ப நினைச்சிருக்கேன், இனியொரு புத்தகம் நான் வெளியிடும் போது கண்டிப்பா என்னுடைய பிள்ளைகளை ஆய்வுரை செய்ய விடுவேன். இல்ல, அம்மா அப்பாவை யோசிச்சு பெருமையாக கதைக்காதவர்கள் அந்த இறந்து விட்டு சொன்னதுக்கு அதை நீங்கள் சரியான பார்வையில விமர்சனமா எடுக்கலாம். அதை கோலாகலமாக கொண்டாடுகிற அளவுக்கு இடைவாழ்க்கை வீணாகி போய்விடுகிறார். அது உண்மை. இந்த தாய் தகப்பன அவர்கள் பேச தங்களுடைய விஷயங்கள் முடிஞ்ச உடனே அதை பெரிய சாதீனப்படுத்துற சில விடயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அது உண்மைதான். இப்போ அதை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு கதைக்க வேணும். நவஜோதி அவர்கள் அல்லது யோகரட்னம் அவர்கள் படிச்ச பள்ளிக்கூட ஊர்க்காரர்களே பெரிய விருதுகள் எல்லாம் உலக விருதுகள் பெற்றவர்கள் கூட வெளியில அரைவாசியில வெளிக்கிட்டு வெளியில வந்து நிற்பினோம். யாரும் முன்னுக்கு போனா என்ன கொண்ட இறக்கி வர்றீங்களோன்னு, எப்படி வந்து நீங்களு கேட்க இன்னும் ஒருவர் வந்து இறக்கினவர் பூர கொஞ்சம் கஷ்டப்பட்டா விடுங்கோ, இல்ல நீங்க நிகழ்ச்சி பாருங்க கொண்டே விடுற மாட்டேன். எத்தனையோ இடத்துல நான் இறக்கி இருக்கிறேன் பலரைக்கூட. எங்க உங்களோட பிள்ளைகள் கேட்கிற போது நீங்கள் சொன்ன வார்த்தை அது ஒரு மந்திரம் மாதிரி. பிள்ளைகள் தெரியாதே பிசி, அங்க ஒரு விதமான கத்திரிக்காயும் அங்க இல்லை. அவர்கள் சும்மா வீண் அடிச்சு கொண்டு வாழ்க்கையை வச்சு கொண்டு இருக்கிறார்கள். சமூகமா இல்ல. எனவே நன்றி. நான் திருப்பி சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த அவை மாற்றங்களை கொண்டு வருவோம். அப்படி என்றால் தான் படைப்பாளிகள் சமூகத்தில் போற்றப்படுவீர்கள். இல்லாவிட்டால் இது உங்களுடைய ஒரு சடங்கு என்று நினைத்து நாமும் தூர நின்று வாழ்த்துக்களை அள்ளி சொருகி உங்களுக்கு மலர் தூவி வாழ்த்துக்களோ இன்னும் 10 வெளியிடுங்கோ என்று சும்மா முகத்துக்காக வாழ்த்தி விட்டு போய்விடுவோம். ஆனாலும் உங்களை முதல் நேர்காணலில் கண்டிருக்கிறேன், வேறு இடங்களும் கண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சி தான் உங்களோட பக்கத்துல. அவை தொடருங்கள். நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொள்வோம். ஏனைய சமூக ஆர்வலர்களும் கொஞ்சம் வாயை தொடர்ந்து முகத்தை காட்டி வெளியில வந்து சில மாற்றங்களை செய்ய வேண்டும். நன்றி நவஜோதி அவர்களே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உண்மைதான். சில திரு நடாமோனவர்கள் சொன்னதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் அதுக்குள்ள இன்வால்வ் பண்ற இல்லைன்றதை சில இடங்கள்ல கண்டிருக்கிறேன். நான் அப்படி கண்டதாக ஞாபகமாக எனக்கு தெரியவில்லை. இனி நாங்கள் அவதானித்து பார்க்கணும். அது ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்ப நாங்கள் உங்களுடைய இந்த இத சொல்லும் பொழுதுதானே அதற்கு அந்த ஐடியா வந்தது இல்லையா, அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்ப அதை சொல்றதுக்கு அதை எதிர்கருத்துக்களை நாங்க கேட்கறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. அதை தண்டி அதுக்குரிய பரிமாற்றத்தையும் காண வேணும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை அதுல இன்வால்வ் பண்ண வைக்க வேணும்ன்றதுதான் அவருடைய ஆதங்கம். அது உண்மைதான். இப்ப உங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள், நாங்களும் எங்களோட பிள்ளைகள் பிசின்னு சொல்றது அது உண்மையும் தான். அவதானிக்கும் பொழுது இல்லை. மற்றது எனக்கு அடுத்த அவர் சொன்ன ஒரு கருத்துல கொஞ்சம் எனக்கு தெரியல, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள இளம் சந்தனைக்குள்ள ஒரு எரிச்சல் பொறாமை இருக்கிறதான்றது எனக்கும் அது தெரியாது. உண்மையிலேயே எனக்கும் அது தெரியல. அத கொஞ்சம் அவதானிக்க வேணும். அப்ப இல்ல இருக்கலாம், இருக்கு. அப்படி இருந்தா உண்மையில தெரிஞ்சா நாங்க அதை சொல்லி அதை இப்ப நான் அப்படியா நாக்களையும் காண வேணும். அதெல்லாம் உங்களோட சிறுகதைகளுக்குள்ள வேற ஒண்ணும் தானே இந்த அப்படின்னு சொன்னா அதை ஆராய்வோம். மிகவும் நன்றி ஜெயந்தினி ஸ்ரீகர குருக்கள். மிகவும் அருமையாக இன்றைய பொழுது சிரிச்சு கொண்டே இருப்பீங்க வளமையாகவே. அப்படித்தான். அதே மாதிரி இன்றைய நிகழ்வு நல்லாக முடிந்தது மாதிரி எனக்கு படுகிறது. வாழ்த்துக்கள். சில விடயங்களை நாங்கள் எடுத்து சிந்திக்க வைத்திருக்கிறது. அதையும் நாங்கள் மேற்கொண்டு செய்வோம் என்று கூறி மீண்டும் இதில் கலந்து சிறப்பித்த புனிதா சாந்தினி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, திரு நடாமோன் அவர்கள்
ஒரு எங்களுக்கு ஒரு ஊசி போட்ட மாதிரி ஒரு ஒரு கருத்து 2 கருத்துகள் சொன்னது அது கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அதை நாங்கள் சிந்திப்போம், அதை செயற்படுத்துவோம். அதை பற்றிய ஒரு ஒரு நாளைக்கு நாங்கள் அதை பற்றி ஒரு ஆய்வுரையோ ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்றதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் நினைக்கிறோம். அப்படி ஒரு நிகழ்ச்சியை தயாரித்து இல்ல அது ஒரு நல்ல விடயம். ஆமா, ஒவ்வொருத்தரும் உண்மைதான். தாங்கள் செய்வது அதாவது கருத்துக்கள் பரிமாறுறதையும் ஒரு அழகாகவும் அதை ஏற்றுக்கொள்ற மனமும் வேணும். அதை நாங்கள் முதல் பழகிக்கொள்வோம். உங்களுடைய வாழ்த்து உங்களுடைய நிகழ்ச்சி 29ஆம் தேதி மிகச் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று நேர்கள் எல்லோருக்கும் மிகவும் வாழ்த்தி மீண்டும் விடைபெறுகின்றேன். நன்றி. உங்களுடைய கருத்தை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்னையும் அழைத்து இன்றைக்கு நேர்காணல் செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் நிறுவனர் நடாமோகன் அவர்களுக்கும் எனது நன்றி. மற்றும் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேர்களுக்கும் எனது அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சேந்தினி. ஸ்ரீஹர குருக்கள் அவர்களே இதுவரை நேரம் மிகவும் அழகாக உங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருந்தீர்கள். உங்களுடைய நான் எழுதி சொல்லிவிட்டேன். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இடம்பெற உங்களோட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். அதற்கும் நன்றியை கூறி புனிதா மற்றும் சாந்தினி அவர்களுக்கும் நன்றி கூறி திரு நடாமோகன் அவர்களுடைய கருத்துகளுக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்து 649வது அடுத்த வாரம் சந்திக்க இந்த நிகழ்ச்சியோட சந்திப்போம் என்று நினைக்கிறேன். புனிதா நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அண்மையை படிட்டு டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பான். திரு நடாமோகன் அவர்கள் வெளியில நிக்கிறாரு. அதனுடைய நினைக்கிறேன் பாணி மோகன் தான் நிப்பான்னு நினைக்கிறேன். இல்ல வெளியிருந்து நான் இயக்குகிறேன். அது பிரச்சனை. நன்றி நன்றி. புனிதா அவர்கள் உங்களுடைய கருத்தை உங்களுடைய ஏதாவது சொல்ல வேணும்டா? மைக் சொல்ல விரும்பினார் இல்லாட்டா? வாழ்த்துக்கள். 29ஆம் தேதி சிறப்பாக நடக்க வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணங்கள் பல ஆட்களுக்கு கொண்டு போய் சேர வேணும் என்றுதான் என்னுடைய நோக்கம். நல்லபடியாக நடக்க வாழ்த்துகிறோம். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை மீண்டும் இரவு 8 மணிக்கு நவஜோதி அவர்கள் தொடுப்பிலே இன்று இணைந்து கொண்ட படைப்பாளி போல இன்னும் ஒரு படைப்பாளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விடட்டும்.